கண்ணனின் வாழ்க்கை நிகழ்வுகள் எப்போதும் ஒரு ஆதர்சம் மற்றும் பாடமாகவே திகழ்கின்றன. குறிப்பாக இக்கதையில் அவர் மூலம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கான தர்மம் இருப்பதை நுணுக்கமாக விளக்குகிறது. இராசசூய யாகம் மற்றும் கண்ணனின் முதற் பூசை. பாண்டவர்கள் தமது அராஜக அரசியல் வெற்றிக்கு பிறகு தங்கள் ராஜசூய யாகத்தை ஆரம்பித்தனர். இது மிகவும் முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக இருந்தது. இதில் கலந்து கொண்ட அனைத்து அரசர்களும் எவருக்கு முதலில் பூசை செய்ய வேண்டும் என்பதில் குழப்பத்துக்கு ஆளாகினர். சகாதேவன் ஒரு வகையில் அறிவாளி மற்றும் தெய்வ சன்மானம் கொண்டவர் கண்ணனை தேர்ந்தெடுத்து உலகம் கண்ணனின் வடிவம், அவர் முழுமையான தர்மத்தின் உறைவு என்று அறிவித்தார். சகாதேவன் சொல்லியதை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலான அரசர்கள் கண்ணனை வரவேற்றனர். ஆனால் சிசுபாலன் மட்டுமே இது தவறானது என விவாதித்தான். இதனால் கண்ணன் அவனின் 1000 குற்றங்கள் நிறைந்ததற்கு பிறகு சக்கரத்தால் அவனை அழித்தார். இதன் மூலம் தர்மத்திற்கு எதிரானது எதுவும் நீண்ட காலம் நிலைக்காது என ஒரு பாடத்தை கண்ணன் தருகிறான். கண்ணனின் பணிவும் பணிக்கான மதிப்பும். முதற் பூசை முடிந்ததும் கண்ணன் விருந்தினர்களின் உணவு பண்டங்களை ஒழுங்குபடுத்தும் பணிகளில் ஈடுபட்டார். அவர் எச்சில் இலைகளை சுத்தம் செய்வதைக் கண்டு மற்றவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதற்கு அவர் அளித்த பதில் மனித வாழ்வியல் உயர்ந்த தர்மங்களை வெளிப்படுத்துகிறது. தொழிலின் சமத்துவம். கண்ணன் சொன்னார், எச்சில் இலை எடுப்பதும் முதல் பூசை பெற்றதுமாக எந்த வேறுபாடும் இல்லை. 2 வேலைகளும் சமூக வாழ்வியல் திருப்பங்கள். அது உயர்ந்ததா தாழ்ந்ததா என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள்? பகட்டுக்கும் பெரியதுக்கும் இடையே உள்ள கோடு மனித மனதில்தான் உள்ளது. கண்ணனின் இந்த வார்த்தைகள் ஒரு பெரிய கருத்தை விளக்குகிறது. பணி உயர்வாகவோ தாழ்வாகவோ இல்லை. அதை செய்யும் மனதின் பக்குவமே அதன் மதிப்பை நிர்ணயிக்கிறது. செய்து காட்டுதல் செயலில் உள்ள சித்தாந்தம். கண்ணன் சொல்லிக் காட்டுவதை விட செய்து காட்டுதல் முக்கியம் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டார். ஏவலர்களிடம்தான் எச்சில் இலையை எடுப்பது எவ்வாறு சுத்தமான முறையில் இருக்க வேண்டும் என்பதை எடுத்துக் கூறாமல் செய்து காட்டினார். இதன் மூலம் அவர் ஒவ்வொரு செயலின் முறையான தர்மத்தை உடனடியாக புரிய வைத்தார். தாழ்வுக்கான எண்ணம் இழிவானது. கண்ணன் முதற் பூசை பெற்றுவிட்டு அதை ஒரு பெருமையாகவும் அதிகாரமாகவும் கருதவில்லை. அதற்கு பதிலாக பணிவுடன் எச்சில் இலைகளை எடுத்தார். இழிவு என்று சொல்லப்படுவது மனதில் இருந்து தோன்றியது, அது புறம் கொட்டுத்தான் இருக்கிறது என்று கண்ணன் மறைமுகமாகச் சொன்னார். பாடுங்கள். இக்கதையில் பல வாழ்க்கை பாடங்கள் உள்ளன. சமத்துவம் மனப்பான்மை. கண்ணன் காட்டியது என்னவென்றால், தொழில் அல்லது நிலைமைகளின் உயர்வு தாழ்வு முக்கியமல்ல, முக்கியமானது அதற்கான பூரண அர்ப்பணிப்பும் அதை செய்யும் உன்னத எண்ணமும் தான். இன்றைய உலகில் ஒவ்வொருவரும் தங்கள் பணி சிறியதாக இருக்கிறது என்று நினைக்கும் போது இதை நினைவில் கொள்வது அவசியம். பகட்டுக்கும் பணிக்கும் இடையேயான பிழை புரிதல். முதற் பூசை பெற்றதால் கண்ணனுக்கு எந்தவித பாசாங்கும் தோன்றவில்லை. அதேபோல் தாழ்ந்த வேலைகளுக்கு அவர் நிழலாகவே கருதவில்லை. இது ஒரு மனிதன் எந்த பணியை செய்ய வேண்டுமானாலும் தன் புனிதமான ஒப்பந்தமாக கருத வேண்டும் என்பதற்கான உதாரணம். தெய்வத்தின் தரிசனம் செயலில் உள்ளது. கண்ணன் தெய்வம் மட்டுமல்ல, அவர் தர்மத்தை செயல்முறையில் காட்டுகிறார். கடவுள் செய்யாத செயலாக எதுவும் இல்லை என்பதை அவர் பிரதிபலிக்கிறார். கண்ணனை முதற் பூசை பெற்றவராக கொண்டவர்களுக்கு கிடைத்த ஆழமான உணர்வு இதுவே. அவர் எச்சில் இலை எடுத்தாலும் அது தர்மத்தின் உச்சத்திலிருந்த ஒரு செயலாகவே பார்க்கப்பட்டது. நிகழ்வு மற்றும் கண்ணனின் தர்மம். இக்கதையின் மையப் பொருள் பணியிலோ அல்லது செயலிலோ உயர்வு தாழ்வு இல்லை என்பதை வெளிப்படுத்துவது. இன்றைய உலகில் சமத்துவத்தை வலியுறுத்தும் சிறந்த எடுத்துக்காட்டாக இது இருக்கிறது. தொழிலின் மதிப்பு. செய்யும் தொழிலின் அளவுக்கேடாக ஒரு சமூகத்தின் உயர்வு அமைந்துள்ளது. இக்கதையில் கண்ணனின் செயலின் மூலம் இந்த கருத்து உறுதியாகிறது. ஒவ்வொரு செயலிலும் தர்மம் உள்ளது. செய்யும் நேரத்தில் அதை முழுமையாகச் செய்ய வேண்டும். தொழிலின் தரம் அதற்குள் ஒளிந்துள்ள மனதின் உயர்வில் உள்ளது. கண்ணன் என்ற பரம்பொருளின் செயல்கள் மனித வாழ்வியல் அடிப்படை நீதி மற்றும் தர்மத்தின் மீது அமைந்துள்ளன. செயலில் உள்ளது தர்மம், தர்மத்தில் உள்ளது இறைவன் என்ற ஐதீகம் இதன் மூலம் நம் உள்ளத்தில் பசுமையாக பதிகிறது. இக்கதையை முழு வாழ்விலும் கடைபிடிக்கும் போது ஒவ்வொருவருக்கும் வாழ்வியல் முழுமையும் சாந்தியும் கிடைக்கும்.